அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை புகழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே. திருக்குறளை நாம் உலகம் முழுவதும் பரப்ப வேணும். திருக்குறள் எல்லா விஷயம் சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். திருக்குறளை போற்றுவோம். இந்த நிகழ்ச்சியை தோழர் ஆதி அவர்கள் நடத்த அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு இந்த புகுமனை புகுவிழாவுக்கு வந்திருக்கிற அனைவரும் வருக வருகன வரவேற்கிறேன். திருக்குறளை வச்சு பிறந்தநாள் விழா, குழந்தைக்கு பேசிட்டு விழாவெல்லாம் நாம் நடத்திருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் 70 நிகழ்வு நடத்திருக்கோம். இது நம்ம புதுமணிப்பு கூட 76 நிகழ்வு. இப்படி வீட்டில் நடக்க எல்லா நிகழ்வுகளையும் திருக்குறளை ஓடி திருவள்ளுவரை முன்னிறுத்தி நல்ல தமிழில் புரியும்படி முதன்மை நமக்கு எல்லாருக்கும் முதல்ல புரியும். நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது, நமக்கு புரியலைன்னா அந்த நிகழ்வு எப்படி எதுக்கு நடத்தும்? இப்படி எல்லா நிகழ்வும் நம்ம திருக்குறள் நிகழ்வு நடத்துறோம். அதே போல இப்ப இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லம் புதுமணி பூராவே நாம தமிழில் நடத்துறோம், திருக்குறள் நடத்துறோம். ஏன் அப்படின்னா நான் ஒரு திருக்குறள் சொன்னேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த திருக்குறளையே அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பிறப்பினால் சமம். முதன்மையான கருத்து தான். இன்னைக்கு நேரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், புல் பூண்டு முதல் ஓரையில் முதல் உயிர் முதல் ஆரையில் உட்பட பெரிய மாந்தர்கள் வரை அனைவருமே பிறப்பினால் சமம். நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இனத்தால் உயர்ந்தவன், இவன் சாதியால் தாழ்ந்தவன், இவன் மதத்தால், அந்த ஏற்றத்தால் எதுவும் இல்லாமல் அனைத்து உயிர்களுமே பிறப்பினால் சமம் என்கின்ற ஒற்றை கருத்தை இன்று நேற்றில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எழுதினார் திருக்குறள். அந்த குறளும் அந்த பொருளும் எந்த நாட்டு மக்களுக்கு பொதுவானது. அதனால்தான் அதை உலக பொதுநெறி என்கிறோம். தமிழில் தோன்றி இருக்கலாம், நாம் தமிழர் என்று சொந்த கொண்டாடி பெருமைப்படலாம். ஆனால் அது நமக்கானது மட்டுமல்ல, உலகத்திற்கான மக்கள் உள்ள அனைத்திற்கானது, அனைத்து உயிர்களுக்குமானது. அதனால பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். மக்களை மட்டும் சொல்ல எல்லா உயிர்களையும் சொன்னார். அப்போ அவ்வளவு ஒரு உயர்ந்த